இந்தியாவின் தொன்மையை பறைசாற்றும் தேசிய கல்மர பூங்கா சமூக விரோதிகளின் பிடியில் சிக்கி தவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பு இதோ. விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையில் 247 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது தேசிய கல்மர பூங்கா. 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கல்லாகி போன 200க்கும் மேற்பட்ட மரப்படிமங்கள் இந்த பூங்காவில் அமைந்துள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கல்மர பூங்காவிற்கு முறையான பாதுகாப்பு இல்லை என்பது சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டு. மது அருந்துதல் போன்ற செயல்களில் சமூக விரோதிகள் ஈடுபடுவதால் அங்கு செல்ல முடியாத நிலை இருப்பதாக சொல்லி வேதனைப்படுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். வரலாற்று சின்னம் அமைந்துள்ள இந்த பகுதிக்கு வரலாற்றை பற்றி அறியாதவர்கள் அல்லது அதை பற்றி கவலைப்படாத சமூக விரோதிகள் சிலர் உள்ளே புகுந்து மது அருந்துவது, அந்த பாட்டில்களையும் பாக்கெட்டுகளையும் வீசி எறிவது, இங்க இருக்கின்ற அந்த வரலாற்று சின்னங்களை சேதப்படுத்துவது போன்ற காரியங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதை தடுப்பதற்கு உள்ளூர் காவல்துறை உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தொல்லியல் படிமங்கள் சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்படாமல் இருக்க பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. விழுப்புரம், திண்டிவனம், புதுச்சேரி போன்ற பகுதிகளில் இருந்து இங்கு வந்து செல்ல முறையான போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நாங்க சுத்தி பார்க்கும்போது நல்லா மெயின்டைன் பண்றாங்க. ஒன்லி திங் இஸ் பாண்டிச்சேரி இவ்வளவு கிட்டக்க இருக்கு. பாண்டிச்சேரி பேசிக்கலி டூரிஸ்ட் ஸ்பாட். அங்கெல்லாம் நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க. ஆனா ஆக்சுவலா சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு இடம் இங்க இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு அங்க தெரியல. அங்க இருக்க பீச்சுக்கும் அவங்க எங்கெல்லாம் போயிட்டு வராங்க வழிய இங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு வசதியை வந்து தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி கொடுத்தானாக்க, பிளஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், இப்ப எங்களை மாதிரி கார் வச்சிருக்கவங்களால தான் வர முடியுது. மிச்சவங்களுக்கு தெரியாதனால யாரும் வரதே இல்லை. இந்த கல்மர பூங்கா குறித்த தகவல் மக்களுக்கு அதிக அளவில் தெரியப்படுத்தப்பட்டால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது சமூக ஆர்வலர்களின் ஆலோசனையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக விழுப்புரத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் பிறைசூடனுடன் செய்தியாளர் கோபிநாத்.